முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றாலும் அங்கிருந்தபடியே கட்சியையும் அரசையும் கவனிக்கப் போவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், கட்சியின் உழைப்பின் அடிப்படையிலேயே உயர்வு இருக்கும் என்றார். தொடர்ந்து 10 தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ள திமுக சுணக்கம் இன்றி செயல்பட்டால் அடுத்த முறையும் ஆட்சி அமைக்கும் என்றும் 2026 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதுதான் இலக்கு என்றும் தெரிவித்தார். அதேபோல் ஒவ்வொரு வாக்கு முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மின்கட்டண உயர்வை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காவிரி, கச்சத்தீவு உள்ளிட்ட தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளை காப்பாற்ற தவறிய திமுக அரசின் மெத்தன போக்குக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும், நிர்வாக திறமையின்மை காரணமாக கடன் மேல் கடன் வாங்கி வரி மேல் வரி விதித்து மக்களை கடனாளியாக்கியதாக திமுக அரசுக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னையில் 3040 கிலோமீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு பேட்டியளித்த கே.என். நேரு, மாநகராட்சி கட்டுப்பாட்டிலுள்ள நீர்வழி கால்வாய்களில் ஆகாய தாமரை அகற்றுதல், தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகள் 60%, 69,017 வண்டல் வடிகட்டிகளில் உள்ள வண்டலை அகற்றும் பணி 93% நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். ஓட்டேரி நல்லாலேருந்து நம்ம குளத்தூர்லேருந்து புது கால்வாயை கட்டி கட்டன் கவர் போட்டுருக்காங்க. அது முடிய கொடுத்துருக்கு. எதையும் உள்வாங்காமல் வரவுக்கு அந்த துறைமுகம் அந்த முகத்துவாரம் தூர்வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தண்ணி வரல வராமல் உடனே இது வாங்குற மாதிரி. இது சென்னை மட்டும் இல்லாமல் புறநகரில் கூடிய தண்ணீர்கள் கூட சென்னை வழியாக தான் அந்த கூவமோ அடையாறு வழியாக வர வேண்டியது இருக்கு. ஸ்கீம் போட்டுருக்காங்க. என்ன பண்ண போறோம் சார்? இப்போ நம்ம ஏற்கனவே நீர்வளத்துறைக்கு கோரிக்கை வச்சிருந்தோம். இந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய நீர்வழி பாதைகளையும் பாசனத்தில் அவர் இன்னைக்கு சொன்னது வரைக்கும் கொடுத்த கோரிக்கைகள்லாம் நாளைக்கு எனக்கு வழக்கு சொல்லுங்க, டிபிஆர் போடணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பல இடங்களில் பணிகள் நிறைய முடிஞ்சிட்டு இருக்கு. 95% சிட்டிக்குள்ள முடிஞ்சிட்டு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எம்எல்ஏக்களை எம்பிக்களை சொல்லும்பொழுது பல இடங்கள் தூர்வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணல. WRT நெடுஞ்சாலைத்துறை ஒத்துழைக்கலங்கிற எல்லாம் அதுக்கு தான் இன்னைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து திமுக எம்பி கனிமொழி சமூக வலைதள பதிவு கூட போடவில்லை என பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். உங்க மாநிலத்தில் ஒரு பெண் முதல் தடவை கிடையாது, இது முதல் முறை கிடையாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு பெண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்காத பட்சத்தில் மம்தா பானர்ஜி ஏன் இன்னும் அங்க முதலமைச்சராக இருக்காங்க? அப்படி என்ன அந்த பதவி மேல, அந்த நாற்காலி மேல மம்தா பானர்ஜிக்கு என்ன அப்படி ஒரு ஆசை? கனிமொழி அவர்கள் இதை பத்தி பேச மாட்டாங்களா? அவங்களும் ஒரு பெண் தானே, ஒவ்வொரு விஷயத்திலும் குரல் கொடுக்கறவங்க தானே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கனிமொழி அவர்கள் இதை பத்தி வாயை திறக்கல, பேசவே இல்லை. பார்லிமெண்ட்லயும் சரி எங்கேயும் சரி யாரும் பிரஸ் பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணல. பிரியங்கா காந்திமா எங்கம்மா இருக்கீங்க? தெருவுக்கு வந்து நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு தெருவில் உட்காருறீங்கல்ல, வாங்க உட்காருங்க, போங்க கொல்கத்தா போங்க, தெருவில் உட்காருங்க, டிஎம்சிக்கு எதிராக குரல் கொடுங்க. ஏன் மௌமுத்ரா வந்து அங்க போயிட்டு தெருவில் உட்கார சொல்லுங்க. காங்கிரஸ்ல இருந்து அத்தனை பேர் பெண்கள் தாய்மார்கள் அங்க போய் உட்கார சொல்லுங்க. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பாக சென்னை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாநகராட்சி பணிகளை முறையாக செய்யவில்லை என அதிகாரிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடிந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டத்தில் கலந்து கொண்ட நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் மீது எம்பி எம்எல்ஏக்கள் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை அடுக்கியதாகவும் கூறப்படுகிறது. 7 மாதமாக ஒரு இடத்திலும் பணிகள் நடைபெறவில்லை என்று அதிகாரிகளை கண்டித்த அமைச்சர் உதயநிதி கீழ்கட்டளை பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதாகவும், சுண்ணாம்பு கொளத்தூர் பகுதியில் பணிகள் எப்போது முடியும் என்றும் கேள்வி எழுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. எல்லா இடத்திலும் இருக்கிற நீர்வழி வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். சிஎம்ஆர்எல் பணி நடைபெறுகிறது. 20 இடங்களிலே இந்த வாய்க்கால்கள் அடைப்பட்டு அங்க இருக்கிற பணிகளை மாற்று ஏற்பாடுகள் செய்வதாக சித்திக் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கார். நம்முடைய அமைச்சர் அவர்கள் முன்னிலையிலே துறையினுடைய சீஃப் இன்ஜினியர் சொல்லியிருக்கார். எல்லாம் எந்தெந்த இடத்துல எம்எல்ஏக்கள் சொன்னாங்களோ அத்தனை இடத்துலையும் வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கார். நமக்கு இருக்கிறது இன்னொரு 30 நாள் 40 நாளைக்குள்ள
எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளவு முடிக்கணும்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 15 நாட்களுக்குள்ளே நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டணும். இன்னைக்கு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், இந்த வேலை எந்தெந்த வேலை முடிச்சிருக்கீங்கன்னு நான் மறுபடியும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. 15 நாளைக்கு அப்புறம் இந்த கூட்டம் மறுபடியும் கூட்டப்படும். தூத்துக்குடி அருகே குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் அடுத்த 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்தார். ஸ்ரீஹரிகோட்டாவில் EOS-8 செயற்கைக்கோளுடன் SSLV D3 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு செய்தியாளர்களிடம் அவர் இதை தெரிவித்தார். We are building new one at Thoothukudi, that Kulasekarapatanam, and that construction has just started, and it will take 2 years to commission. But up to that time, whatever launches are to happen, it will happen from SHAR. But beyond that also, it need to happen from both SHAR and Kulasekarapatanam, depending upon launch azimuth. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே கொலை வழக்கில் தேடப்பட்ட ரவுடி நிர்மல்குமார் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். பிடிபட்ட ரவுடி சில தினங்களுக்கு முன் மாரிமுத்து என்பவரை நடுரோட்டில் வெட்டி கொன்ற வழக்கில் தொடர்புடையவர் என்று விசாரணையில் தெரியவந்தது. நீடாமங்கலத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட போது பிடிக்க சென்ற போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் நிர்மல்குமாரை காலில் சுட்டு பிடித்ததாக போலீசார் தெரிவித்தனர். இவர் மீது 2 கொலை வழக்குகள், 2021 ஒரு கொலை வழக்கு, இந்த இப்போ நடந்த ஒரு கொலை வழக்கு, இது இல்லாமல் 2021 கடத்தல் மற்றும் கொலை முயற்சி வழக்கு, ஆக மொத்தம் 4 வழக்குகள் இவர் மேலே இருக்கிறது. இவருக்கு மேலே போக்கிரி பதிவேடு நீடாமங்கலம் காவல் நிலையத்தில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மின் கட்டண உயர்வால் தமிழகத்தில் தொழில் நிறுவனங்கள் மூடும் நிலை உருவாகியுள்ள நிலையில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு செல்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். இருக்கிற தொழிலை காப்பாற்றணும். இன்னைக்கு பார்த்தா மின்சார கட்டணம் இன்னைக்கு விண்ணளவு உயர்ந்து இன்னைக்கு சிறு தொழில், அதே போல நடுத்தர தொழில் இதெல்லாம் மூடுவிழா செய்கின்ற ஒரு நிலைமை இருக்கு. உள்ளூர்ல ஓணம் பிடிக்காம வெளியூர்ல போய் புளிய பிடிச்சான்ற மாதிரி எவ்வளவு முதலீடுகள் கொண்டு வந்தீங்க. அந்த முதலீடுகள் கொண்டு வந்ததன் அடிப்படையில் எத்தனை நிறுவனங்களோட நீங்க MOU போட்டீங்க, எத்தனை நிறுவனங்கள் செயல்பட்டு அதனால எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது? ஒரு பதில இல்லையே. வாயில தான் வடை சுடுற அளவுக்கு இந்த விடியாத அரசாங்கம் இருக்க ஒழிய உருப்படியா வெள்ளை அறிக்கை கொடுத்து ஒரு உண்மை நிலையை தெரிவிக்கின்ற அந்த அவசியமே கிடையாது. ஜாதி மதத்திற்கு எதிரான குரல்களை விட மது மற்றும் போதைக்கு எதிரான குரல்கள் குறைவாகவே உள்ளதாகவும் மாநில அரசுகளை பதவியில் இருக்கும் IAS மற்றும் IPS அதிகாரிகளை வைத்து மதுவை விற்பனை செய்வதாக தொல் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்ற தனது பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், கட்சி சார்பில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி அன்று கள்ளக்குறிச்சியில் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என கூறினார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி வளாகத்தில் 3வது புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்த அமைச்சர் ரகுபதி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். ஸ்டிக்கர் பாய்ஸ் என்று பெயர் பெற்றவர்கள் யார் என்று நாட்டுக்கு தெரியும். வெள்ளமாக இருந்தாலும் வறட்சியாக இருந்தாலும் எதிலே பொதுமக்கள் பொருட்கள் கொடுத்தாலும் அதிலெல்லாம் அவர்கள் அதிமுக லேபிளை ஒட்டுகின்ற வழக்கத்தை கொண்டவர்கள். அந்த அம்மா மருந்தகத்தை எடுத்துவிட்டு இன்றைக்கு முதலமைச்சருடைய மருந்தகம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அம்மா மருந்தகம் வேறு, முதல்வருடைய மருந்தகம் என்பது வேறு. தமிழ்நாட்டில் மொத்தம் 380 அம்மா மருந்தகங்கள் இருக்கின்றன. இந்த முதல்வருடைய மருந்தகம் என்கின்ற அந்த திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் துவக்கப்படும்.